ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக ரசம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ரசம் வைக்கும் போதெல்லாம் இந்த பவுடர் நீங்கள் உடனே பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ரசம் பவுடர் நம்ம செய்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு அரை டீஸ்பூன் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைடு கறி லீவ்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை சில்லிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் ஹீட் ஆன உடனே எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஈஸியாக பவுடர் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரசம் பவுடரு. ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ரசம் நம்ம செய்ய முடியும். அதுதான் இதோட அளவு. ஸோ இது நல்லா கூலான பிறகு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு. அதனால் நான் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இதோடையே சேர்த்து நல்ல பவுடராக நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் தனியாக வேணும்னா 1 டீஸ்பூன் மற்றதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். பட் இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்படி அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசம் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நமக்கு ரசம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேம்ரண்ட் வாட்டரில் தக்காளி அதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பவுடர் அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை திருப்பி நிறைய குக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் பூண்டு போடுறதா இருந்தால் இதை பவுடராக அரைச்சிட்ட பிறகு பூண்டையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூண்டு ஃப்ளேவரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் வாங்குகிற ரசம் பவுடர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் இன்ஸ்டண்ட்டாக இப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு செய்யும்பொழுது ரசம் எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Take care.